என்ன கம்ப்ளைண்ட்டுனே கண்டுபிடிக்க முடியலையே. இன்ஜினையும் பிரிச்சாச்சு, கியர் பாக்ஸ் இறக்கி பாத்திர வேண்டியதான். இது சரிப்பட்டு வராது. டயரை கைட்டுனா ஓடுமா அண்ணா? அந்த டூல்ஸ் எடுத்துன்னு அந்த டயரை கைட்டுங்கண்ணே. நம்மளும் நேற்றுலேருந்து இந்த வண்டியை போட்டு பிரிச்சுட்டு வளர்க்குறோம், கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆள் வண்டியை கொண்டாந்து விட்டு போனதோட சரி வரல. நீங்கள் டயரை கைட்டிடுங்க, கைட்டினதுக்கு அப்புறம் பார்ப்போம். உள்ளே பூந்து தான் பார்க்கணும். என்னத்தை பிரிக்கிறதுன்னே தெரியல. வாங்கண்ணே. என்ன அது? நான் பேட்டரி தானே வண்டி விட்டேன். என்ன இன்ஜின் எல்லாத்தையும் பிரித்து போட்டிருக்கேன். பேட்டரி கம்ப்ளைண்ட் குட்டி? ஐயா, நான் வேற இன்ஜின்லாம் பிரித்து விட்டேனே. அது வந்துண்ணே பேட்டரி உங்களுக்கு அடிக்கடி ஃபால்ட் ஆகுது. என்ன காரணம்னு பார்த்தேன், டைனமோட ஒரு பேரிங்க உடஞ்சி இன்ஜின் உள்ளே போயிருக்கு. அதை தான் பிரித்து பார்ப்போன்ட்டு கியர் பாக்ஸ் எல்லாம் இறக்கி பார்த்துட்டு இருக்கேன். பேட்டரிக்கு இன்ஜினுக்கு என்னையா சம்பந்தம்? பேட்டரி இருந்தாலும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். எந்த ஒரு நீ மெக்கானிக்கு? அண்ணே கோவப்படாதீங்க, அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. வேற எங்கேயாவது வெளியில் பஞ்சர் ஓட்டுனீங்களா ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள? ஆமாம், போன வாரம் முதப்படி போயிருந்தேன், அங்கே பஞ்சர் ஓட்டினேன். போன வாரம் பஞ்சர் ஓட்டுனீங்களா? பஞ்சர் ஓட்டினால தான் ஏதோ தில்லு முள்ளு பண்ணிவிட்டான். அந்த பஞ்சர்னால தான் இன்ஜின் ஃபால்ட்டே வந்துருக்கு. இல்லையா மெக்கானிக்கு? உங்கள் மேனேஜரை கூப்பிடியா? சும்மா சம்பந்தம் அண்ணே, நீங்கள் டயர் இல்லை, டயர் எப்படி சுற்றுது? இன்ஜின்னால தானே டயர் சுற்றுது. இன்ஜின் ஒழுங்காக ரன் ஆனால் தானே டயர் சுற்றுது. அதேமாதிரி டயரில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு பஞ்சர் தப்பாக ஓட்டிட்டாங்கன்னா அது இன்ஜினை நேரடியாக பாதிக்கும். உங்களுக்கு தெரியலை? அப்படி சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கா? என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறா? பேட்ரி மாத்திரம்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஒரு 5000 வண்டி ஃபால்ட்டு பார்த்துருவேன். இன்ஜின்லாம் பிரிச்சாதான் மாற்றலாம். நீங்கள் எந்த மெக்கானிக் வேணாலும் கூப்பிட்டுவாங்க. இல்லை விளையாடுறீங்களா? வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்போ சிங்கப்பூர்ல இருந்து? எப்போ நேற்று தான் தம்பி வந்தேன். ஒரே சத்தம், இறைச்சல், ரொம்ப எப்படா ஏர்போர்ட் வந்து இறங்குவோன்னு ஆயிடுச்சு. அது டைமிங் பிரச்சனை. ஏர் இந்தியாவில தானே வந்தீங்க. அது டைமிங் செயின் பிரச்சனை. போன வாட்டி நான் தான் ஃபால்ட் பார்த்து கொடுத்தேன். அதோட இல்லாம ஓவரா குலுங்கி இருக்குமே, ரொம்ப குழுக்கள், ஒரே சேக்காப்சருமே மாத்தணும். 3 சேக்காப்சருமே மாத்தணும். சேக்காப்சர் சரியில்லை. டைமிங் செயின்லாம் நான் தான் ஃபால்ட் பார்த்து கொடுத்தேன். இன்ஜின் ஆயில் கரெக்டா மாத்துறது இல்ல. எப்பயாவது திருச்சி பக்கம் போனோம்னா சர்வீஸ் எல்லாம் நான் தான் பண்ணி விட்டு வருவேன். நம்ம கையெல்லாம் பூரா பிளைட் நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி. சேக்காப்சரை மாத்தி விட்டு இந்த ஆயில் எல்லாம் பண்ணி விட்டு மாத்தி விட்டு டைமிங் செயின்லாம் ஃபால்ட் பார்த்துட்டோம், வண்டி பக்காவாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேக்காப்சரோட ஆர்டர் போட்டுருக்கோம், வந்தோடனே மாத்தி விட்டுருவோம். பறக்கும் போது அப்புறம் குலுங்காது. சரி சரி வாங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? எல்லாம் பைத்தியமாடா. யா எல்லாம் பைத்தியமாடா. ஏன்டா உங்களை நம்பி வண்டியை கொண்டாந்து விட்டது? என்னடா இப்படி பண்றீங்க? நல்லா இருக்குடா. நான் எப்படி கொடுத்தனோ அது மாதிரி மூடி கொடுத்துருங்கடா. அப்படி எல்லாம் உங்க விருப்பத்துக்கு மூடி கொடுக்க முடியாது. நான் எல்லா ஃபால்ட்டையும் பார்த்து பேட்டரி மாத்தி தான் கொடுப்பேன். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் எங்களுக்கு முக்கியம். ஒண்ணு வேண்டாம்.